ஹே வெரியன் ஃபேமிலி பிரேஸ் த லார்ட். இன்றைக்கு கூட ஒரு சிந்தனைக்கான ஒரு வார்த்தை தான். யாக்கோபு 1 அதிகாரம் 19 சொல்லுகிறது, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அநேக முறை நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட முழுவதுமாக லிசன் பண்ணாமல் நாமளாக ஏதாவது அசியூம் பண்ணி அவங்களுக்கு பதில் கொடுக்குறோம், இல்லை நம்ம கோபப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் வேதத்தின் மூலமாக. நம்ம கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்க வேண்டும். நம்மள குடும்பத்தினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சபையில் உள்ளவர்களாக இருக்கட்டும், அநேகர் கவலையோடு இருப்பாங்க, நிறைய தேவைகளோடு இருப்பாங்க. அவங்க மனதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவங்க அதை ஷேர் பண்ணணும்னு விரும்பும்போது அதை கேட்கிறதுக்கு நாம் தீவிரமாக இருக்கணும். கேட்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு காது போதும், அதுவே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தான். அடுத்து பார்க்கிறோம், அதெல்லாம் கேட்ட பிறகு பொறுமையாய் யோசித்து கர்த்தட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டு பொறுமையாய் பதில் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே மாதிரி கோபப்படுகிறதற்கு நம்ம தாமதமாக இருக்க வேண்டுமாம். ஏன்னா எடுத்தோடனே நம்ம கோபப்படும் போது சில வார்த்தைகளை பேசிவிடுவோம், இல்லை சில காரியங்களை நம்ம சொல்லிவிடுவோம், இல்லை நமக்கு இருதயத்திலேருந்து தேவையில்லாத காரியங்கள் வந்துவிடும். சில பேர் அடிப்பாங்க, சில பேர் காயப்படுத்துகிற காரியங்களை செய்வாங்க. இப்படி நம்ம செய்யும்போது காயம் உண்டாகும், ஒரு கஷ்டம் உண்டாகும். அதனால் நம்ம கோபப்படுகிறதற்கு தாமதமாக இருக்க வேண்டும். நம்ம ரொம்ப யோசித்து பொறுமையாய் பேசுகிறவர்களாய் நிதானிக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒருவேளை ரொம்ப நான் கோவப்படுறேன், ரொம்ப நான் இப்படி பேசுகிறேன், என்னுடைய ஒய்ஃப் கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்ட, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ரொம்ப கோபப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கர்த்தர்ட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர்ட்ட இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும், பேசுகிறதற்கு நான் பொறுமையாக இருக்கணும், கோபப்படுகிறதற்கு நான் தாமதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர்ட்ட கேட்டு இந்த காரியங்களை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.